ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் மீன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 18 முதல் ஏப்ரல் 27 வரை உள்ள நாட்களுக்கு முதல் நாளான ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரம் காலையில் 8:20க்கு தொடங்குகிறது. நமக்கு 10ஆம் வீடான தனுசு ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. கேது 7ஆம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. சூரியனும் 2ஆம் வீட்டில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்துருக்கு. தேவையில்லாமல் நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட பேசினாலும் சரி, கணவன் மனைவிட்ட பேசினாலும் சரி, சர்ச்சைகள் உண்டாகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இந்த வாக்கு ஸ்தானத்தில் சூரியன் பலமாக பேசுவார், கொஞ்சம் அதிகார தோரணையை கொடுப்பார். ஆனால் 7ஆம் வீட்டில் லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், நம்மளுடைய கஸ்டமர் ஆகட்டும், கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு மைண்டில் இருப்பாங்க. அப்போ அவங்களும் சூரியன் மாதிரி இது பண்ணும்போது நம்ம பேசுகிறது அவங்களுக்கு டென்ஷன் ஏற்படுத்திடும். அதனால் பக்குவமாக பேசி இன்றைக்கி காரியத்தை நகர்த்துங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10:20க்கு பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நம்ம லக்னத்திலே தான் இருக்கார். ராகு சனியோட சேர்ந்து இருக்கார், குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கு இந்த செயற்கை பலன் நல்லா வேலை செய்யும். புது விதமான திறமைகளை யூஸ் பண்ணுறது, கருவிகளை யூஸ் பண்ணுறது, சிறு பிரயாணங்கள் போகிறது, அதே போல் இடம் விற்கிறது அல்லது பொருள் விற்கிறது, இதுக்கெல்லாம் இடம் மாற்றி போகிறது, டிரான்ஸ்ஃபருக்கான முயற்சிகள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும். ஏப்ரல் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நண்பகல் 11:47க்கு உத்திராட நட்சத்திரம். ஒரு பாதம் தனுசு ராசியில் இருக்குது, 3 பாதம் மகர ராசியில் இருக்குது. ஈவினிங்கை 6 மணிக்கு மேலே தான் மகர ராசிக்கு வருவார். இன்னைக்கு பலனை கொடுக்குறவர் சூரியனுங்கிறதுனால 2ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் கேதுவை போல் செயல்படுறாரு. அப்படிங்கிறதுனால பேச்சின் மூலமாக நமக்கு காரியம் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். பட் இருந்தாலும் 7ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவை போலன்னா புதிய நபர்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். குழப்பம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக பேசிக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி பேசிக்கணும். சூரியன் கேது ஆப்போசிட் கிரகங்கள், பகை கிரகங்கள். அதனால் கேது நட்சத்திரம் வரும்போதும் சரி, சூரிய நட்சத்திரம் வரும்போதும் சரி, இதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. மறுநாள் ஏப்ரல் 21 திங்கட்கிழமை. இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் முடிஞ்சு திருவோண நட்சத்திரம் நண்பகல் 12:38க்கு தொடங்குகிறது. நம்ம லாப ராசியில் சந்திரன் இருக்கார். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, முக்கியமான நிகழ்வுகள், கோயில்கள் நிகழ்ச்சிகளுக்கு போகிறது, கோவில் வழிபாடுகள், குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது, திருமணத்துக்கு வரன் பார்க்குறது, குழந்தை பிறப்பு மற்றும் சுப நிகழ்ச்சிகளான அத்தனைக்கும் நல்லாயிருக்கும். நண்பர்களோட எங்கேயாவது வெளியே போயிட்டு வர்றது, மூத்த சகோதர சகோதரி வகை நன்மைகள், இது எல்லாமே நல்லாயிருக்கு. அனைத்து விதமான நம்முடைய ஸ்மார்ட் ஒர்க்கு சார்ந்த அனைத்து விதமான திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. ஏப்ரல் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:43க்கு அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார், 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் இன்றைக்கும் சந்தோஷம் நல்லாயிருக்கும். சனி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கார். நம்ம லக்னத்தில் புதனும் சனி நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் பேசி முடிக்கிறது, ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறது, ஒருத்தருக்கொருத்தர் ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறது, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்டது, கோயில் காரியங்கள் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல தருணமாக இருக்கும். ஏப்ரல் 23 புதன்கிழமை 12:07 நண்பகலில் சதய நட்சத்திரம். 12ஆம் இடமான கும்பராசிக்கு விரயத்தில் சந்திரன் வந்துடுறார். இன்றைய பலனை தருபவர் ராகு. அவர் லக்னத்திலேயே சனியோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்திருக்கார், குரு நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி நம்ம சிந்தனைகளெல்லாம் எதிர்கால திட்டங்களை பற்றிய கனவுகளாக இருக்கும். கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். புதிய புதிய உக்திகள் தோன்றும், புதிய புதிய வழித்தடங்கள் நமக்கு போகலாமேன்ற எண்ணம் இருக்கும்.
மாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். உறவுகளுக்கு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் மெரிட்டாக இருக்கும். ஏப்ரல் 24 வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் காலையில் 10:48க்கு தொடங்குகிறது. 3ஆம் இடத்துல குரு செவ்வாய் போல் பலன் தர்றாரு. அதனால் இன்றைக்கும் நமக்கு ஐடி லைனு, மூளை உழைப்பு, கமிஷன் தொழில், டிரான்ஸ்போர்ட்டு, கலைகள், பப்ளிஷிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸு அனைத்துக்குமே நல்லாயிருக்கும். அனைத்து விதமான தொழில்களுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். சிறு பிரயாணங்கள் இருக்கும். இடம் விற்கிறது சம்மந்தப்பட்டதோ அல்லது டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டதுக்கோ ஆதாயமாக இருக்கும். ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் காலையில் 8:53க்கு தொடங்குகிறது. நம்ம லக்னத்தில் சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிற அதே நேரத்தில் புதனும் அதே உத்திரட்டாதியில் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் செவ்வாயும் பூசத்தில் இருக்காங்க சனி நட்சத்திரத்தில். இந்த சுப பார்வைகள் நமக்கு சில மாற்றங்களை கொடுக்கும். ஒரு புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்த வழிவகுக்கும். ஓரளவுக்கு நமக்கு படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பிரபலமான ஒரு யோகத்தை கொடுக்கும். அனைத்து விதமான ஒரு கலை சார்ந்த ஈடுபாடுகளும் நமக்கு மெருகேறும். அதே மாதிரி குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது, உறவுகளோட சந்தோஷமாக இருக்கிறது நல்லாயிருக்கும். ஏப்ரல் 26 சனிக்கிழமை புதனுடைய ரேவதி நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே புதன் இருக்கார் சனி நட்சத்திரத்தில். சந்திரன் புதன் நட்சத்திரத்தில் இருக்கார். மறுபடியும் செவ்வாயினுடைய சுப பார்வை 5ஆம் வீட்டில் இருந்து கிடைக்குது. அதனால் இன்றைக்கும் புதிய செயல் திட்டங்கள் நல்லாயிருக்கும். மேலதிகாரிகளாக இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சாதனை மிக்க நாளாக இருக்கும். அவங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அங்கீகரிக்கப்படும். அதனால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். மற்றும் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, ஆன்மீக தொழிலில் இருக்கவங்க, இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பான நாளாக அமைகிறது. மறுநாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். 2ஆம் வீடான மேசராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதே 2ஆம் வீட்டில் சூரியனும் இருக்காங்க. சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. கேது 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு சந்தேகப்படுற மாதிரியான வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது பார்ட்னர்கிட்டையும், லைஃப் பார்ட்னர்கிட்டையும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பேசுகிறதுனால ஒரு சண்டை வருவதற்கு காரணமாகுது. இந்த வாரத்திலேயே இந்த 10 நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா, முதல் நாள் கேது நட்சத்திரம், அதுக்கப்புறம் 3ஆவது நாள் சூரியனுடைய நட்சத்திரம், இப்போ 10ஆவது நாள் மறுபடியும் கேது நட்சத்திரம். இந்த 3 நாள் மட்டும்தான் உங்களுக்கு கவனத்தில் வைக்க வேண்டிய நாள். இந்த நாட்களில் புது காரியங்களை தவிர்த்துக்கோங்க. உறவுகளோட ஸ்மூத்தாக போய்க்கோங்க. கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருந்துக்கோங்க. அதே மாதிரி புது நபர்களை நம்புறதுலையும் கவனமாக இருங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.